Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. தேனி, கிருஷ்ணகிரி, வேலூர், ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை வரும் 28ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த 5 நாட்களில் தொடங்கும் என வானிலை மையம் தகவல். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் மழைநீர் வடிகால் பணியை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பருவமழைக்கு முன் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவு. திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் ஒழிந்துவிடும் என மு.க.ஸ்டாலினும் உதயநிதியும் கூறியது பொய் என இபிஎஸ் விமர்சனம். திமுக நடத்தும் நாடகத்திற்கு மாணவர்கள் பலியாக வேண்டாம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கும்பகோணம் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து 23ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித கட்டண உயர்வும் இல்லை. ஜூலை முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். அரசு பல்கலை மற்றும் கல்லூரிகளில் 120 கோடியில் அமைக்கப்பட்ட கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 207 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் கூடுதல் முதலீடு செய்த பாக்ஸ்கான் நிறுவனம் ஐபோன் உற்பத்தியை பெருக்கும் வகையில் 12,800 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக தகவல். டாஸ்மாக் ஊழலில் ஆவணங்கள் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விளக்கம். காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்க முடியாது. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் திட்டவட்டம். தங்க நகைகளை அடகு வைப்பதற்கு 9 புதிய விதிகளை அறிவித்த ரிசர்வ் வங்கி. நகையின் மதிப்பில் 75% தொகை மட்டுமே கடன் உள்ளிட்ட அறிவிப்புகளால் மக்கள் அதிர்ச்சி. இறந்து போன நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பது இயலாதது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில். கோவில்களில் நாள்தோறும் ஒரு கால பூஜையாவது நடத்தப்பட வேண்டும். இந்து அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வேங்கை வயல் வழக்கின் விசாரணை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. குற்றம் சாட்டப்பட்ட 3 ஆஜரான நிலையில் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. திருமண வாழ்வு முடிவுக்கு வந்ததற்கு பணப்பிரச்சனை அல்ல, 3வது நபரே காரணம். நடிகர் ரவிமோகன் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து ஆர்த்தி அறிக்கை.
ஆகாஷ் பாஸ்கரனின் தயாரிப்பு நிறுவனத்தின் விவரங்களை சேகரிக்கிறது அமலாக்கத்துறை. யார் யாருக்கு எவ்வளவு முன்பணம் கொடுத்திருக்கிறார் என்பது குறித்து தீவிர விசாரணை. நியூமேக்ஸ் கிளை நிறுவன சொத்துக்கள் வழக்கில் இணைக்க உத்தரவிடக் கோரிய மனு. மோசடியில் இதுவரை 10% நிதி கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப கொடுக்கவில்லை என்பது வேதனை அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. சாட்சியங்கள் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கிருஷ்ணகிரியில் கேஆர்பி அணை நீர்த்திறப்பால் 3 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை எதிரொலி. சேலம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9683 கன அடியாக அதிகரிப்பு. தொடர் மழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. தொடர்ந்து 4வது நாளாக வெண்நுரையாக காட்சியளிக்கும் கெலவரப்பள்ளி அணை. சென்னை பட்டினம்பாக்கத்தில் முதலமைச்சர் செல்வதற்காக பொதுமக்களை நிறுத்தி வைத்த போக்குவரத்து போலீசார். நீண்ட நேரம் காக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த பெண்கள் பேருந்திலிருந்து இறங்கி போராட்டம். சிவகங்கை அருகே கல்குவாரியில் பாறை சரிந்த விபத்தில் 5 தொழிலாளர்கள் உடல் நசுங்கி உயிரிழப்பு. 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு. சென்னை அனகாபுத்தூர் அடையார் ஆற்றங்கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி மும்முரம். பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் போலீசார் குவிப்பு. காவல்துறையினரின் மீது நம்பிக்கை இழந்து விட்டேன். அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் ஏமாற்றப்பட்டதாக கூறப்பட்ட மாணவி உருக்கமான வீடியோ வெளியீடு. டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆகுது, 48 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல. டிஜிபி சார் சொல்லி அமிச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கலை. சென்னையில் மென்பொருள் நிறுவன அதிகாரி வீட்டில் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். நேபாள தம்பதியை கைது செய்து 60 சவரன் நகைகளை மீட்ட தனிப்படை போலீசார். கள்ளக்குறிச்சி அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த நபருக்கு அடி உதை. இளைஞரை மீட்டு காவல்துறையினர் விசாரணை.
பாங்காக்கில் இருந்து திருச்சிக்கு 3 கோடி மதிப்பிலான உயர்ரக கஞ்சா கடத்தி வந்த பயணி கைது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை. சென்னையில் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய கானா பாடகி விமலா 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிந்து விசாரணை. செங்கல்பட்டு வரனூர் சுங்கச்சாவடியில் லாரி கடத்தல். லாரியை கடத்தியவரை துரத்திச் சென்று கல் கட்டைகளால் தாக்கிய பொதுமக்கள். தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக கடத்த முயன்ற 70 லட்சம் ரொக்கம் மற்றும் 25 சவரன் நகை பறிமுதல். கோவையை சேர்ந்த 3 பேரை கைது செய்து கேரள போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து விபத்து. பயணிகள் உயிர் தப்பிய நிலையில் பேருந்துகளை முறையாக பராமரிக்க கோரிக்கை. திருச்சி மாவட்டம் நத்தம் ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். திருப்பூர் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம். ஆலை உரிமையாளர், பொது மேலாளர், லாரி ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குடிநீர் வழங்க வலியுறுத்தி சிபிஎம் கட்சியினர் போராட்டம். வடிகால் வாய்க்கால் வசதியை ஏற்படுத்தி தரக்கோரியும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கம். ஆந்திரா, அசாம், பெங்களூருவில் வெளுத்து வாங்கி வரும் கனமழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. பெங்களூரு மழை பாதிப்புகளில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. 500 வீடுகளில் வெள்ளம் புகுந்த நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. கேரள மாநிலம் மலப்புரத்தில் சிறுவர்களை கடித்து குதறிய தெருநாய். அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே பைக்கில் சென்றவர் மீது மரம் முறிந்து விழுந்து விபத்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் சிசிடிவி காட்சி வெளியானது. தெலுங்கானா ஆளுநர் மாளிகையில் முக்கிய ஆவணங்கள் திருட்டு. 4 ஹார்ட் டிஸ்குகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள் குறித்து தீவிர விசாரணை. ராணுவ பெண் அதிகாரி குறித்து பாஜக அமைச்சர் விஜய் ஷா சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து மத்திய பிரதேச அரசு உத்தரவு.
சிவில் நீதிபதிகள் தேர்வுக்கு ஆஜராக குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 2ஆம் கட்டமாக சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் இழுத்து அகற்றம். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் அதிரடி நடவடிக்கை. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் 12 நாட்களுக்கு பின் கொடியிறக்க நிகழ்வு. அட்டாரி, வாகா உள்ளிட்ட 3 இடங்களில் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. இந்திய விமானப்படையின் புதிய வீடியோ வெளியீடு. இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்த காட்சிகள். காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் 50 பேர் உயிரிழப்பு. பலி எண்ணிக்கை 53,475 அதிகரிப்பு. IPL லக்னோ வீரர் திக்வேஷ் சிங் மீது 50% அபராதம் விதிக்கப்பட்டு அடுத்த ஒரு ஆட்டத்தில் நீக்கம். ஐதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அத்துமீறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 69,680 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,710 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.